இன்னைக்கு நம்ம பார்க்க ரெசிபி என்னன்னா கதம்ப காய் கூட்டு. இந்த கதம்ப காய் கூட்டு சொல்லும்போது பெரும்பாலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் கம்பல்சரி சேர்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா பருப்பு சேர்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ரெசிபியில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தலாம். கதம்ப காய் கூட்டு தேவையான பொருட்கள்: மிக்ஸ்டு வெஜிடபிள் 1/4 கிலோ, பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 2 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 10 பல்லு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 6 நம்பர், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, பச்சை மிளகாய் 1 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இப்போது இந்த கதம்ப காய் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், இந்த மாதிரி காயெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் வேறு எதுனா காய் போடலாம் கண்டிப்பாக போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. பச்சை பட்டாணி போடலாம், அப்புறம் டபுள் பீன்ஸ் போடலாம், அதுக்கப்புறம் சுரக்காய் போடலாம். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சேர்க்கலாம். என்னென்ன காய்கள் எல்லாமே இருக்கோ எல்லா காய்களையும் சேர்க்கலாம். இதில் இந்த காய் தான் சேர்க்கணும், இந்த காய் சேர்க்கக்கூடாது அப்படிலாம் எதுவுமே இல்லை. இதில் பீட்ரூட் மட்டும் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கலர் கொடுக்கும். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பீட்ரூட் ஆட் பண்ணலாம். இல்லை எனக்கு கலர் மாறக்கூடாது, இந்த ஆக்சுவல் ரியல் இந்த காயோட கலர் மட்டுமே இருந்தால் மட்டும் போதும்னு வச்சிங்கன்னா அப்போ பீட்ரூட் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி எல்லா காய், பூசணிக்காய், சூரக்காய், எல்லா காயும் சேர்க்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் ஊற்றின பேருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடுகு தாளிப்ப போகிறோம். பச்சடி, அதுக்கப்புறம் கதம்ப கூட்டு, இந்த மாதிரி எல்லா ரெசிபிக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி உடச்சே இப்போ நம்ம போடணும். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்ம திருப்பி இதில் மசைக்கும் போது அது காய் நல்லா வேக வச்சு லைட்டாக மசிச்சு விடுவேன். அப்போ அந்த டைமில் இந்த வரமிளகாலாம் லைட்டாக வறுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வரமிளகா போட்டு லைட்டாக அப்படி அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்க காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காயை ஃபஸ்ட்டு இதில் போடுறோம். தேவையான அளவுக்கு தண்ணி. என்ன பண்ணுறேன், இந்த வெங்காயம் முழுசாக அந்த எல்லா வெங்காயம் இதில் போட்டுறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி எல்லாத்தையும் உள்ளே போடுறேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா கூட ஆப்ஷனல் தான் போடுறேன். உங்களுக்கு வரமிளகா காரமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ அந்த வரமிளகா போதும். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சம் மல்லித்தூள் யூஸ் பண்ணுறேன், மிளகாத்தூள் கொஞ்சம். சரிங்களா? எல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த மசாலா காய் எல்லாத்தையும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் அட்டகாசமாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, சமையலே இல்லை, இது டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி. ஸோ இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்கிறது, தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் பக்குவமாக வச்சுங்க. அதிகமான தண்ணி வேண்டாம். சரிங்களா? இந்த தண்ணி போட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த குக்கர் மூடியை போட்டு நல்லா அழுத்தி டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு நல்லா வேகட்டும். இப்போது இந்த காய் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 விசில் விட்டு எடுத்தேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த காயெல்லாம் நல்லா வெந்து அது நல்லா செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லா விசில் விட்டு நீங்கள் அடுப்பில் ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் 4 விசில் இல்லை, நீங்கள் 6 விசில் கூட விடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அந்த காய் நல்லா மசிஞ்சு வரணும், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பேனில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மக்கிட்ட இருக்க நெய் நல்லா நெய்யில் போடுங்க. நெய்யில் போட்டால் தான் நல்லா கமகன்னு நல்லா வாசம் வரும். நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். சைடில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மத்தை வச்சு இதை இப்படி நல்லா அப்படியே ஸ்மாஷ் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது என்னன்னா இந்த கேரட்டு, உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்குலாம் ஈஸியாக நல்லா மசிஞ்சிடும். இதில் பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய் மட்டும்தான் கொஞ்சம் மசியாது. இந்த காய் எந்த அளவுக்கு நல்லா மசியுதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த இடத்துல நெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த பூண்டு இருக்குல்ல, இந்த பூண்டை இதில் இடித்த பூண்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். அப்படி லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அந்த நெய்லியே. இப்போது இந்த இடத்துல இப்போ இதை போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு வீட்டில் கூட்டுனாவே நம்ம நார்மலாக சாப்பிட்ற அந்த கூட்டு தான் நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த ப்ரிப்ரேஷன் நீங்கள் எதோட சாப்பிட்றாங்கன்னா இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், அதுக்கு எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும்.